ஓகே. இந்த சார்ட்டில் நம்ம என்ன பார்த்துட்ருக்கோம் அப்படின்னா, டாடா ஸ்டீல் லிமிட்டடோட 1 ஹவர் டைம் ஃப்ரேமில் சார்ட்டை நம்ம எடுத்து வச்சுருக்கிறோம். இப்போது இந்த சார்ட்டில் என்ன நடந்துகிட்ருக்குங்கிறத பற்றி மட்டும்தான் நம்ம பேச போகிறோம். சார்ட் என்ன காமிக்குதோ அதை தாண்டி நம்ம எதுவுமே பேச போகிறதில்ல. ஏன்னா ஃபண்டமெண்டலாக வெளியில் என்ன நடக்குதுங்கிறத நம்ம பேச போகிறதில்ல. இப்போ டெக்னிக்கலாக என்ன நடக்குது அதை பற்றி மட்டும்தான் நம்ம பேச போகிறோம். ஓகேங்களா? இப்போது 1 ஹவர் டைம் ஃப்ரேம் படி பார்க்கும்போது இந்த மார்க்கெட் வந்துட்டு டாடா ஸ்டீல் வந்து ஃபுல்லாக வந்து செல் ட்ரெண்டில் தான் இருக்குது. ஓகேங்களா? அதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. ஓகே, இப்போ நம்ம வந்து மேற்கொண்டு செல்லை கண்டினியூ பண்ணலாமா, இல்லை நம்ம வந்து பை ட்ரெண்டுக்கு வெயிட் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பை ட்ரெண்டு போகணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா இந்த ஹையை வந்து மார்க்கெட் வந்து உடைக்கணும். ஓகேங்களா? இந்த இடத்துல வந்து சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் வைக்கணும். ஃபுல் பாடி க்ளோஸோட இப்படி ஒரு சீன் நடக்குது அப்படின்னா இங்கேருந்து ஃபுல் ஃபோர்ஸாக போகணும். இப்போ உடைக்கும்போது நீங்கள் வந்து 1 ஹவர் டைம் ஃப்ரேமில் ட்ரெண்டு பைங்கிறது கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஆனால் என்ட்ரி போகிறதுங்கிறது அதுக்குள்ளார லோவர் டைம் ஃப்ரேமில் ஏதாவது ஒரு சின்ன ஒரு ஃபேர் வேல்யூ கேப்போட ஒரு சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் கிடைக்குது அப்படின்னா அப்போ நம்ம வந்து என்ட்ரி போய்க்கலாம். இது வந்து 1 ஹவர் டைம் ஃப்ரேமில் பை என்ட்ரி போகணும் அப்படின்னா இப்போதைக்கு இந்த இடம் வந்து ஹையாக இருக்குது. இன்னும் கீழே போச்சு அப்படின்னா நம்ம வந்து அதுக்கப்புறம் என்னவாக இருக்குன்னா இந்த ஹை வந்து நமக்கு வந்து ப்ரீவியஸ் ஹையாக நமக்கு கிடைக்க வரும். அங்கே நம்ம சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் பார்த்து எடுக்கிற மாதிரி இருக்கும். அதோட ட்ரெண்டோட கண்டினியூட்டியை பொறுத்து தான் அதை நம்ம பார்க்க முடியும். ஓகேங்களா? நம்ம இப்போ லைவில் என்ன இருக்கோ அங்கேருந்து நம்ம பேசுகிறோம். ஓகே, இப்போ மேற்கொண்டு இப்போ இவ்வளோ தூரம் செல்லாக இருக்கிறதுனால செல்லோட கண்டினியூட்டிக்கு நமக்கு எதாவது சின்ன என்ட்ரி உள்ள கிடைக்குமா அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். அடுத்து ஒரு நிமிஷம் இதை எடுத்து விட்டுறேன். ஓகே, இப்போ வந்து 5 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமில் போகலாம். 5 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமில் மார்க்கெட் வந்து 1 ஹவரில் ஆல்ரெடி செல் ட்ரெண்டில் தான் இருக்குது அப்படின்றது காரணத்தினால 5 மினிட்ஸில் நம்ம எங்கே என்ட்ரி போகலாங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். இப்போ நமக்கு 5 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமில் என்னெல்லாம் அவைலபிளாக இருக்குது அப்படின்னா, இங்கே ஒரு ஃபேர் வேல்யூ கேப் வந்து நமக்கு இருக்குது இந்த இடத்துல, இல்லையா? இந்த ஃபேர் வேல்யூ கேப்பை மிட்டிகேஷன் பண்ணால் என்ட்ரி போகலாம், அல்லது இங்கே இருக்கக்கூடிய இந்த பேஸ் கேண்டில் இந்த சப்ளையில் மிட்டிகேஷன் ஆனாலும் நம்ம வந்து என்ட்ரி போகலாம். ஓவராலாக வந்து நமக்கு வந்து என்ட்ரிங்கிறது இப்போ ரெடியாக தான் இருக்குது இந்த இடத்துல. இப்போ நம்ம எங்கே என்ட்ரி போகலாம் அப்படின்னா இப்படி, அதாவது ஃபுல் ஃபோர்ஸில் இப்படி அடித்தா கூட நம்ம இறங்கலாம். ஓகேங்களா? ஒரு நிமிஷம். ஓகே, டைரெக்டாக போய் ஃபேர் வேல்யூ கேப்பை மிட்டிகேஷன் பண்ணி இங்கே சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் வைக்கிது அப்படின்னா நம்ம வந்து இங்கே ஒரு என்ட்ரி போகலாம். இங்கன்னா இந்த இடத்த சொல்கிறேன், இந்த லோ வந்து மார்க்கெட் வந்து சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் வைக்கணும். சிஹெச் வந்து ஃபுல் பாடி கேண்டிலோட மேலே போயிட்டு வரக்கூடிய இந்த மார்க்கெட் வந்து இப்படி ஃபுல் பாடி கேண்டிலோட பிரேக் அவுட் வைக்கிது அப்படின்னா இந்த ஃபேர் வேல்யூ கேப்பை மிட்டிகேஷன் பண்ணி ஆகுது அப்படின்னா நம்ம என்ட்ரி போகலாம். அது தவிர்த்து வேறு ஏதாவது என்ட்ரி நம்ம போகலாமா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா அதுக்கு மேலே இருக்க இந்த பேஸ் கேண்டில் வந்து சப்ளை ஆக்ட் ஆகுது. அப்போ மார்க்கெட் வந்து இங்கேருந்து மறுபடியும் இந்த லோ லைன்லேருந்து இப்படி போகிறது ஃபேர் வேல்யூ கேப்பையும் தாண்டி மேலே போய் இங்கே தொட்டுட்டு அப்படியே கீழே ஃபுல் ஃபோர்ஸாக வருது அப்படின்னா, ஒரு நிமிஷம் தப்பாயிடுச்சு, கரெக்டாக போடுறேன். ஓகே, இப்படி இந்த சப்ளைவை தொட்டுட்டு வந்தாலும் நமக்கு வந்து சேஞ்ச் ஆஃப் கேரக்டருங்கிறது இங்கே கிடைக்கும். ஓகேங்களா? நான் கரெக்டாக போடலன்னு நினைக்கிறேன். ஓகே, இப்போ தெளிவாக இருக்குது. ஏன்னா 1 ஹவரில் வந்து ஃபுல்லாக வந்து செல் ட்ரெண்டில் இருக்குன்ற காரணத்தினால நமக்கு இங்கே வந்து 2 இடத்துல என்ட்ரி போகலாம். இந்த டாடா ஸ்டீலில் வந்து ஃபஸ்ட்டு இந்த ஃபேர் வேல்யூ கேப்பை மிட்டிகேஷன் பண்ணி இங்கே இந்த லோவை வயலேட் பண்ணாலும் நம்ம என்ட்ரி போகலாம், அல்லது இங்கிருந்து ஃபேர் வேல்யூ கேப்பை மிட்டிகேஷன் பண்ணி அங்கேருந்து ஸ்ட்ரைட்டாக மேலே போய் இந்த பேஸ் கேண்டிலை வந்து
மார்க்கெட் வந்து டச் பண்ணிவிட்டு ஃபுல் ஃபோர்ஸில் சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் இங்கே வைக்கிது அப்படின்னா கூட நம்ம வந்து இந்த இடத்துல ஒரு என்ட்ரி போடலாம். இந்த இடத்துல மீன்ஸ் இந்த லோ சொல்கிறேன், த சேம் லோ. ஓகேங்களா? இதுதான் இப்போதைக்கு இருக்கக்கூடிய லைவ் சீன். தேங்க்யூ.